ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமீபத்துல நான் ஒரு புத்தகத்துல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு நல்ல ரகசியத்த நான் படிச்சிருந்தேன். அத நான் உங்ககிட்டயும் பகிரணும்னு நெனச்சேன். அதனால இன்னைக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுக்குறாங்கன்னா, உணர்ச்சி பூர்வமா தேர்ந்தெடுக்குறாங்க சில பேர். சில பேர் வந்து அறிவுபூர்வமா தேர்ந்தெடுக்குறாங்க. உணர்ச்சி பூர்வமா தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு ஆள பார்த்த உடனே புடிச்சு போச்சு. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வாழ்வாதாரம் என்ன? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? இது எல்லாமே ஒண்ணுமே பார்க்காம, பார்த்த உடனே புடிச்சு போச்சா? அப்படின்னு அவங்க உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்குறாங்க. இன்னும் அறிவுபூர்வமா எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த உடனே புடிச்சு போச்சு அப்படின்னா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்களுடைய குண அதிசயங்கள் என்ன? அவங்க சமுதாயத்துல எப்படி மதிக்கப்படுறாங்க? இந்த மாதிரி அறிவுபூர்வமா எல்லாமே சிந்திச்சு தேர்ந்தெடுக்கிறது வந்து அறிவுபூர்வமா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். உணர்ச்சி பூர்வமா தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, திருமணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க குணாதிசயங்களும், இவங்க குணாதிசயங்களும் வந்து செட் ஆகுறது இல்ல. அவங்க வீட்ல இருக்கிற பழக்கவழக்கங்களும், இவங்க வீட்ல இருக்கிற பழக்கவழக்கங்களும் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா தெரியறப்போ, சண்டைகள் தான் ஏற்படுது. இந்த மாதிரி பெரும்பாலும் காதலிக்கிறவங்க உணர்ச்சி பூர்வமா அவங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுனால, அந்த காதல் மயக்கத்துல அவங்க நிறைய நேரம் அவங்க கூட நேரம் செலவழிக்கிறாங்க. ஆனா, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவுபூர்வமா இந்த குணாதிசயங்கள் எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க கூட நேரம் செலவழிக்கிறது குறையறப்போ, அவங்க கூட சண்டைகள் ஏற்பட்டு, பெரும்பாலும் காதல் மோதல்ல முடியறத தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால அறிவுபூர்வமா தன்னுடைய வாழ்க்கை துணைய எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, முதலாவது வந்து நம்ம அவங்கள பார்க்குறப்போ, கண்டிப்பா பார்த்தோனே புடிச்ச மாரி இருக்கணும். எப்படின்னா, அவங்கள நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படணும். அவங்க தோற்றம் கண்டிப்பா நமக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு 100% இல்ல அப்படின்னாலும், ஒரு 70% நம்ம அவங்கள பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து நமக்கு அவங்கள புடிச்ச மாரி கண்டிப்பா இருக்கணும். இதுல 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு புடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் பிடிக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எடுத்துக்காட்டா, நமக்கு விஜய் பிடிச்சு அவங்களுக்கும் விஜய் பிடிக்குதுன்னா, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த விஷயத்துல. இதே மாரி நமக்கு விஜய் பிடிச்சு அவங்களுக்கு விக்ரம் ஆர் சூர்யா இல்லைன்னா தனுஷ பிடிக்குது அப்படின்னா, அவ்வளவா பிரச்சனை இருக்காது. இதே இது நமக்கு விஜய் பிடிச்சு அவங்களுக்கு அஜித்த பிடிக்குது அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச உணவுகள் அவங்களுக்கும் பிடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு சிக்கன் பிரியாணி பிடிச்சு அவங்களுக்கு வெஜ் பிரியாணி பிடிச்சது அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இதே மாரி தான் சில பேருக்கு வந்து பைக் ரைட் பிடிக்கும். ஆனா, அவங்களுக்கு வந்து கார் ரைடு தான் பிடிச்சிருக்கு அப்டின்னா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 விஷயங்கள எடுங்க. எது முக்கியமான விஷயம்னா, உங்களுடைய குண அதிசயங்களும், அவங்களுடைய குண அதிசயங்களும் ஒத்துப்போகுதா அப்டிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 10 விஷயத்த நீங்க எடுக்கிறப்போ, ஒரு 7, 8 விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துப்போகுது அப்டின்னா, நீங்க அந்த வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனா 50% குறைவா தான் உங்களுக்கு ஒத்துப்போகுது அப்டின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். மேக்ஸிமம் அவர தேர்ந்தெடுக்காம விடுறதே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்துல உங்க இணைய எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, முதல்ல அவங்க தோற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். 2வது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு 70% அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்போ நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப எப்படி உங்களுக்கு பொருத்தமான அந்த இணைய உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை துணை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அத எழுதுங்க. இப்போ அவரு ரொம்ப அன்பானவரா இருக்கணும். ரொம்ப பாசமா உங்ககிட்ட நடந்துக்கணும். அவங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறவரா இருக்கணும்? இல்லன்னா அவர் எவ்வளோ உயரமா இருக்கணும்? எவ்வளோ மீடியம் ஹைட்ல இருக்கணும்? இல்ல அழகானவரா இருக்கணும்? இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப உங்கள ஒரு விஷயத்த எழுதுங்க, எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த எழுதுறப்ப தான், நீங்க துல்லியமா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, அத நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிற குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிட்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிற குணாதிசயங்கள் கொண்டவங்களா நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அப்படி மாறுறப்ப ஒற்றவே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த இயற்கை உங்க குணாதிசயங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள நபர உங்க முன்னாடி கொண்டு வரதுக்கான சூழல்கள ஏற்படுத்தும். ஒருவேள நீங்க உங்க வாழ்க்கை துணையை சந்திக்கிற சூழல் ஏற்பட்டு, நீங்க நல்லா பழகிட்டு இருக்கிறப்ப, திடீரென ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகுது அப்டின்னா, நீங்க அதிலேயே முடங்கி கிடக்காம, இயற்கை உங்களுக்காக அனுப்புன ஆளு இது கிடையாது அப்டிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு, நீங்க உங்க வாழ்க்கை துணைய தேடுறதற்கான பயணத்த நீங்க இன்னும் ஆரம்பிக்கலாம். ஆக மொத்தத்துல நீங்க அறிவுபூர்வமா தேர்ந்தெடுக்காம, நீங்க உணர்ச்சி பூர்வமா உங்க வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, ஒரே வீட்லயே உங்க வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய எதிரியோடு வாழ நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நான் இப்போ சொன்ன மாதிரி அறிவுபூர்வமா உங்க வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா,
உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும். இன்னொரு தலைப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.